மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். அறிக்கையும் தமிழ் அரசுக்கு அளித்துள்ளோம். மூன்றாவது அறிக்கை எதை குறித்தது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, உங்களுக்குலாம் நல்லா தெரியும், தமிழ்நாடு வாகன உற்பத்தியில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அந்த வாகன உற்பத்தி எல்லா தொழில்நுட்பத்திலையும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் போல் வாகன உற்பத்தியிலையும் மிகப்பெரிய அளவில் தொழில்நுட்ப மாற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி கார்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா முழுக்க ஒரு மெக்கானிக்கல் டிவைஸாக இருந்தது. அப்படிங்கிற காலம் மாறி இப்பொழுது ஒரு காரையோ அல்லது ஒரு மோட்டார் சைக்கிளோ எடுத்துக்கொண்டிருக்கின்ற சொன்னால் பாதி தான் மெக்கானிக்கல், பாதி எப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. அது போக இன்னும் அதிகமாக ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிற சூழலில் அது மட்டுமல்ல, இது மின் வாகனமாக மாறிக்கொண்டிருக்கிறது, ஹைபிரிட் கொண்டிருக்கிறது. இப்படி பல தொழில்நுட்ப மாற்றங்கள் அசுர வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அதில் நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், நமது முன்னணி இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு நமது மாநிலம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், அதற்கான திட்டங்கள், செயல் திட்டங்கள் என்னென்ன தேவைப்படுகின்றன என்பது குறித்தெல்லாம் ஒரு ஆய்வை நடத்தி, ஒரு ஆய்வரங்கத்தை நடத்தி, அதில் வந்திருந்த நிபுணர்கள் என்னவெல்லாம் சொன்னார்கள் என்பதை தொகுத்து அதனை ஒரு அறிக்கையாக தயாரித்து நமது எதிர்காலம் வாகன உற்பத்தியில் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து அதுக்குண்டான பாதை என்ன, வழி என்ன, வகை என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக எழுதி அதையும் ஒரு அறிக்கையாக அரசுக்கு சமர்ப்பித்திருக்கிறோம். அது 3வது அறிக்கை. 4வது அறிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நாலேஜ் எக்கானமி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் பாய்ச்சலை தமிழ்நாடு நிகழ்த்த வேண்டும். உங்களுக்குலாம் தெரியும், நம்மளது இந்தியாவிலேயே உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் தான் அதிகம். இந்திய அளவில் அது சராசரியாக 26%, 27% இருந்ததுன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் 47, 48 விழுக்காடு என்ற அளவில் இருப்பதுதான் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அப்படி இருக்கும்பொழுது நமது மாணவர்களும் மாணவிகளும் அவ்வளவு பேர் உயர்கல்விக்கு வரும்பொழுது அவர்களுக்கு உண்டான உயர்ந்த வேலைவாய்ப்புகள், சாதாரண வேலைவாய்ப்புகள் ஒரு பக்கம் என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, சுமாராக படிப்பவர்களுக்கு அல்லது இடையில ஒரு டிகிரி வரைக்கும் படித்தவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பும், பெரிய ஹைலி டெக்னிக்கலாக குவாலிஃபை இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த சம்பளம் வரக்கூடிய, அதிகமான வருவாய் வரக்கூடிய வேலைவாய்ப்புகள், ஹை பேயிங் ஜாப்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வாய்ப்புகள் வரக்கூடிய R&D போன்ற துறையில் வேலை செய்வதற்கு உலக அளவில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் அவருடைய ஆராய்ச்சி பணிகளை இந்தியாவை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேலண்ட் பூல் என்பது மிக அதிகமாக இருக்கிறது ஒன்று. 2வது இவ்வளோ டேலண்ட் இருக்கக்கூடிய இடங்கள் வேறு எங்கேயும் இல்லை உலகத்தில். அப்படிங்கிற அடிப்படையில் இந்தியா உலகத்துக்கே உண்டான குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் என்பது இந்தியாவில் தான் பெரிய அளவில் நிறுவப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதில் குறிப்பாக பெங்களூரு, ஹைதராபாத், பூனே போன்ற இடங்கள் முன்னணியில் இருக்கும் பொழுது தமிழகத்தின் கடந்த 4 ஆண்டுகளாக நாம் பெருமுயற்சி செய்து 40, 50 என்றிருந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸினுடைய எண்ணிக்கையை இப்பொழுது 150க்கு மேலாக உயர்த்தியிருக்கிறோம். அப்பொழுது எதிர்காலம் நமக்கு இன்னும் என்னவான வாய்ப்புகளை வழங்குகிறது, நாம் அதற்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும், இன்னும் மேலும் பல நிறுவனங்களை இங்கே எப்படி ஈர்ப்பது என்பது குறித்தும் அந்த ஆய்வை மேற்கொண்டு அந்த ஆய்வினுடைய அறிக்கையும் கொடுத்திருக்கிறோம். இந்த 4 அறிக்கைகள் தான் இன்று தமிழக முதலமைச்சரிடம் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த 4மே ஒன்றாக இணைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர் வைத்திருக்கக்கூடிய இலக்கு $1 trillion எக்கானமி என்பதை நோக்கி போவதற்கு வெவ்வேறு துறைகளில் எப்படி நாம் பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது என்பதையும், அதே சமயத்தில் அந்த $1 trillion எக்கானமி அடையும் பொழுது அது எல்லோருக்குமானதாக இருக்க வேண்டும், எல்லோரையும் உள்ளடக்கியதானதாக இருக்க வேண்டும் என்பதையும் உறுதி செய்வதற்காகத்தான் அந்த SDG கோல்ஸ் இருக்குல்ல, அதற்குண்டான ஆய்வறிக்கையும் நாம் தயாரித்து வழங்கியிருக்கிறோம். அதுதான் இன்றைக்கி நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 4 அறிக்கைகள், அதனுடைய சாராம்சமும் அதுதான். இது உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ப்ரெஸ் நோட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் டீட்டெயிலாக இதை விட இன்னும் டீட்டெயில்ஸ் அதில் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு அதிலிருந்து ஏதாவது சந்தேகம் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் கேட்டிருந்தால் அதற்கு விடையளிக்க நான் தயாராக இருக்கிறேன். சார், இந்த வேளாண் துறை அறிக்கையை பொறுத்தவரைக்கும் 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிராமங்களில் 10 கிராமங்கள் செலக்ட் பண்ணும்போது என்ன பற்றி செலக்ட் பண்ணீங்க? ஒரு 10 வருஷமா ஒரு பொருளாதாரமாக இருக்கும், இன்னைக்கு அந்த கிராமங்கள் என்ன தெரிஞ்சா, ஏன் அதே கிராமத்தை நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம்? எப்பயுமே அதே கிராமத்துக்கு போனீங்கன்னா தான் அந்த என்ன நடந்திருக்குங்கிறது மாற்றங்களை கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? வெவ்வேறு இடங்களுக்கு போனீங்கன்னாக்கா அதையும் கம்பேர் பண்ண முடியாது. அதனால தான் அதே கிராமங்களுக்கு போகிறோம். ஒன்று, அந்த முதல்ல அதை தேர்ந்தெடுக்கும் போது எப்படி தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மாவட்டங்களே 2 விதமாக பிரிச்சுக்கிட்டோம். என்ன பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வேளாண் அல்லாத வாய்ப்புகள் எங்கே அதிகமாக இருக்கோ அது ஒரு மாவட்டம், ஒரு செட் ஆஃப் மாவட்டங்கள். வேளாண் வாய்ப்புகள் இல்லாத மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எது அப்படின்னு சொல்லி அதை தனியாக பிரிச்சுக்கிட்டு, அது எங்கே தண்ணி இருக்குது, எங்கே தண்ணி இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வகைப்படுத்தி அது மாதிரி பண்ணோம். அது மாதிரி பண்ணும் பொழுது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், விருதுநகர், திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள்லாம் அதில் அதில் ஒவ்வொன்றுலையும் எது நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது, எது நிறைய வேலைவாய்ப்புகள் குறைவாக இருக்குங்கிறதையும் பிரித்து அந்த அடிப்படையில் கிராமங்களை தேர்ந்தெடுத்து அந்த கிராமங்களில் போய் ஆய்வு பண்ணி எவ்வளோ பேர் வேளாண் துறையில் இருக்காங்க, எவ்வளோ பேர் வேளாண் அல்லாத துறையில் இருக்காங்க, அவருடைய வயது என்ன ஆண்கள் எவ்வளோ பேர் அது மாதிரி போயிருக்காங்க, பெண்கள் எவ்வளோ பேர் போயிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து இப்போ திரும்ப அதே கிராமங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு போய் பார்க்கும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வேளாண் அல்லாத வேலைவாய்ப்புகளுக்கு நோக்கி நகர்வது என்பது இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எந்த அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட 75 விழுக்காடு ஆண்கள் அப்படிங்கிறவங்க வேளாண் அல்லாத வேலைகளில் போய் சேருவது அப்படிங்கிறதும்
பெண்களை பொறுத்த வரைக்கும் 50 விழுக்காட்டுக்கு மேலானவர்கள் வந்து அந்த மாதிரி வேளாண் இல்லாத வேலைகளுக்கு இப்போ கிராமப்புறங்களில் தான் இருப்பாங்க. ஆனால் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேளாண் இல்லாத வேலைகள் பக்கத்தில் இருக்கிற நகரங்களுக்கு போய் வேறு வேலைகளை செய்வது அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக இருக்கிறது. அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு இந்த இப்போது மேற்கொண்ட ஆய்வுல நமக்கு தெரிய வந்திருக்கிறது. மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் தற்போது செய்தியாளர் சந்தித்தார். அதில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கூடிய 4 அறிக்கை தொடர்பாகவும் தமிழ்நாடுடைய இலக்கு நிர்ணயித்தல், பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ள தொடர்பாகவும் அவர் விளக்கம் அளித்தார்.